Good morning, students. Welcome back to the computer science class. In C++, OOPS concepts inheritance, how to create and implement inheritance in C++ programming by creating a new class from an existing class. அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு வரோம். இதுல base class உடைய properties எல்லாம் derived classக்கு inherit ஆகும். அதனாலதான் inheritance is a powerful feature of OOPS. The derived class is the power packed class அப்படிலாம் சொல்றாங்க. இதுல நம்ம லாஸ்டா நம்ம பார்த்ததுல visibility modes that determines how the members are inherited to derived class அப்படிங்கறத சொல்லி பார்த்தோம். So இதுக்கு visibility modes வந்து private, protected, public, like as, access specifiers இருக்கு. இது டிஃபால்ட்டா எதுவும் மென்ஷன் பண்ணலைன்னா பிரைவேட்டா இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ பிரைவேட்டா ஒரு விசிபிலிட்டி இருக்கும்போது நம்ம பேஸ் கிளாஸ்னுடைய மெம்பர்ஸ் டெரைவ்டு கிளாஸ்க்கு வரும். எப்படி வரும் அப்படின்னா both protected and public becomes private of derived class. At the same time, if you define the derived class with protected visibility mode, both protected and public members of base class becomes protected members of derived class. They are existing as defined in the base class, but in derived class how they are existed அப்படிங்கறத நம்மளுக்கு முக்கியம். Then in public visibility mode, if you define a derived class with public visibility mode, protected members inherited as protected member of derived class, public member inherited as public member of derived class. So same as base class members like us. So இப்படிதான் inherit ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோம். So எப்படி இருந்தாலுமே whether it is derived with private or protected or public, private members not inherited to derived class, they are continued to exist. They cannot be accessed by the derived class. இது நம்ம பார்க்கணும். ஸோ அப்போ பிரைவேட்னு கொடுத்தா இன்ஹெரிட் ஆகிற ரெண்டு பேஸ் கிளாஸ் உடைய மெம்பர்ஸும் டோட்டல் மெம்பர்ஸுமே பிரைவேட்டா மாறிடும் டெரைவ்டு கிளாஸுக்குள்ள. ஸோ ப்ரொடெக்டடா இன்ஹெரிட் பண்ணும்போது ரெண்டு ப்ரொடெக்டட் அண்ட் பப்ளிக் மெம்பர்ஸ் டோட்டலாவே டெரைவ்டு கிளாஸுக்குள்ள ப்ரொடெக்டடா மாறிடும். பேஸ் கிளாஸ்க்குள்ள ரெண்டுமே அப்படியே தான் இருக்கும். பப்ளிக்கா இன்ஹெரிட் பண்ணும்போது பேஸ் கிளாஸ்க்குள்ள இருக்கிற ப்ரொடெக்டட் பப்ளிக் மெம்பர்ஸ் பேஸ் கிளாஸ்ல இருக்கிற மாதிரியே டெரைவ்டு கிளாஸ்லயும் அதே மாதிரி இன்ஹெரிட் ஆகும். பட் எப்படி நம்ம டெரைவ் பண்ணாலுமே பிரைவேட் ப்ரொடெக்டட் பப்ளிக் எப்படி டெரைவ் பண்ணாலுமே எது மட்டும் கீழே வரவே வராதுன்னா பிரைவேட் எப்பவுமே நெவர் டெரைவ் டு டெரைவ்டு கிளாஸ், பட் தே ஆர் கண்டினியூ டு எக்ஸிஸ்ட் and cannot be accessed. இதுதான் விசிபிலிட்டி மோட்ல ரொம்ப முக்கியம். ஆனா 1 மார்க் 2 மார்க் 3 மார்க்ல இதை வச்சு நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இதை பேஸ் பண்ணி நம்ம நேற்று சொன்ன எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம்ஸ் கொடுத்துட்டு இதெல்லாம் மெம்பர்ஸ் ஆஃப் கிளாஸ், எதெல்லாம் விசிபிலிட்டி மோட்ஸ், எதெல்லாம் வந்து டெரைவ் ஆகும், எதெல்லாம் ஓன் மெம்பர்ஸ், பிரைவேட் மெம்பர்ஸ், ப்ரொடெக்டட் மெம்பர்ஸ், பப்ளிக் மெம்பர்ஸ், எதெல்லாம் இன்ஹெரிட்டட் மெம்பர்ஸ், எதெல்லாம் ஆப்ஜெக்ட்ஸ் வழியா ஆக்சஸ் பண்ண முடியும், இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் நம்மள கேட்பாங்க. அதை நீங்க கோ த்ரூ பண்ணிக்க சொன்னேன். Then next ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வெரி ஈஸியஸ்ட் டாபிக், எப்படி டைப்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிற 5 மார்க் கொஸ்டின் ரொம்ப ஈஸியான டாபிக்கோ 1 மார்க் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்ல, அதே மாதிரி இன்ஹெரிட்டன்ஸ்ல அடுத்து 1 மார்க் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரொம்ப ரொம்ப ஈஸியஸ்ட் 5 மார்க் கொஸ்டின் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டார்ஸ் அண்ட் டிஸ்ட்ரக்டார்ஸ் இன் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிற டாபிக் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம நேத்தே சொன்னோம், கன்ஸ்ட்ரக்டார்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா எக்ஸிக்யூட் ஆகிற மெம்பர்ஸ் அல்லது மெத்தட்ஸ், டிஸ்ட்ரக்டார்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக் எக்ஸிக்யூட் ஆகிற மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் அல்லது மெத்தட்ஸ். எப்போ when object comes into scope or goes out of scope, ஆப்ஜெக்ட்ஸ் வந்து அதனுடைய பர்த்தா இருக்கும்போது ஆப்ஜெக்ட் அதனுடைய லைஃப் டைம் எண்ட் ஆகும் போது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்ப தானா எக்ஸிக்யூட் ஆகும். மற்ற மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் மேனுவலா கால் பண்ணணும். ஏன் இதை ஸ்பெஷல் மெம்பர் ஃபங்க்ஷன் சொல்றோம் அப்படின்னா கிளாஸ் நேம்லயே இருக்கும், பப்ளிக்ல மட்டும்தான் இருக்கும். ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும் போதும் அவனுடைய லைஃப் முடியும் போதும் தானா தான் எக்ஸிக்யூட் ஆகும். மற்ற மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பப்ளிக்ல இருந்தாலும் நாம டாட் ஆபரேட்டர் யூஸ் பண்ணி நேம் வச்சு மேனுவலா கால் பண்ணணும். we have to call it or invoke it by manually by using dot operator which must be defined under public அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சரி, கன்ஸ்ட்ரக்டார்ஸ் அண்ட் டிஸ்ட்ரக்டார்ஸ் இன்ஹெரிட்டன்ஸ்ல இன்ஹெரிட் ஆகுதா இல்லையா அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டார்ஸ் அண்ட் டிஸ்ட்ரக்டார்ஸ் நாட் இன்ஹெரிட்டட் டு டெரைவ்டு கிளாஸஸ். எப்படி பிரைவேட் மெம்பர்ஸ் நாட் இன்ஹெரிட்டட், அப்ப ப்ரொடெக்டட் பப்ளிக் இருக்கிற எல்லா ஆல் டுகெதர் மெம்பர்ஸ் ஆஃப் ப்ரொடெக்டட் அண்ட் பப்ளிக் inherited to derived classes.
எப்படி டெரைவ் ஆகும்? பிரைவேட் விசிபிலிட்டி மோடா இருந்தா எல்லாமே டெரைவ்டு கிளாஸ்க்குள்ள பிரைவேட்டா மாறி போகும். அதே மாதிரி புட்டடா இருந்தா எல்லாம் புட்டடா போகும். பப்ளிக்கா இருந்தா மட்டும் புட்டடா போகும், பப்ளிக்கா போகும் அப்படிங்கறத நம்ம விசிபிலிட்டி மோட்ல பார்ப்போம். Constructors destructors are not inherited to derived class. அதனால ஸ்பெஷல் மெம்பர் ஃபங்க்ஷன். சோ எல்லா பிரைவேட் தவிர புட்டட் பப்ளிக் எல்லாமே இன்ஹெரிட் ஆகுது. ஆனா கன்ஸ்ட்ரக்டர் டிஸ்ட்ரக்டர் இன்ஹெரிட்டும் ஆகாது. அதனால அது ஸ்பெஷல் மெம்பர் ஃபங்க்ஷன். சோ கன்ஸ்ட்ரக்டர் டிஸ்ட்ரக்டர் ஏன் ஸ்பெஷல் மெம்பர் ஃபங்க்ஷன் சொல்றோம்னா, சேம் நேம் ஆஃப் த கிளாஸ் நேம் must be declared under public, automatically executed when comes and goes out of scope respectively, then not inherited to derived classes. So those are special member functions. அதனாலதான் அதை வந்து ஸ்பெஷல் மெம்பர் ஃபங்க்ஷனே நாம சொல்றோம். சரி, ஓகே. அப்ப இன்ஹெரிட் ஆகாது அப்படின்ட்டா அப்ப கிளாஸ்ல இருந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது எப்படி எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னா, பட் when you create an object of derived class, first it will execute base class constructor, then execute the derived class constructor. So in the order of inherited order, constructors are executed one by one. உதாரணத்துக்கு ஒரு சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா, பேஸ் அப்படிங்கிற கிளாஸ் வந்து டெரைவ்டு அப்படிங்கிற கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா, நீ டெரைவ்டு கிளாஸ் வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணினா பேஸ் கிளாஸ் உடைய கன்ஸ்ட்ரக்டர் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு தான் டெரைவ்டு கிளாஸ் உடைய கன்ஸ்ட்ரக்டர் எக்ஸிக்யூட் பண்ணும். சோ பேஸ் டெரைவ்டு சைல்டு அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்க. பேஸ்ல இருந்து டெரைவ்டுல இருந்து சைல்டு அப்படி கிரியேட் பண்ணிருந்தோம்னா, ஃபர்ஸ்ட் பேஸ் கிளாஸ் இப்ப சைல்டுல இருந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் பேஸ் கிளாஸ் உடைய கன்ஸ்ட்ரக்டர், தென் டெரைவ்டு கிளாஸ், தென் சைல்டு கிளாஸ், இப்படி ஒன் பை ஒன் அதே ஆர்டர். So constructors are not inherited to derived classes, but when you create object or instance of the derived class, it will execute the constructors in the inherited order one by one. So all constructors of base and derived class executed. எப்போ derived class object create பண்ணும்போது நல்லா நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும். பட் இதே destructor எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, destructors are executed in reverse order. First it will execute derived class destructor, then one by one the base class, its uppermost level classes are executed, destructors are executed. இதுதான் நம்மளுக்கு 1 மார்க் 2 மார்க் ரொம்ப ரொம்ப 3 மார்க்ல கேக்குற क्वेश्चन. இதை எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னா 5 மார்க் क्वेश्चन ரொம்ப ஈஸி. அத நாம பார்த்தறலாம். When an object of the derived class is created, the compiler first call the base constructor, then the constructor of the derived class. This is because the derived class is built up on the members of base class. When the object of the derived class expires, first derived class destructor is invoked, followed by the base class destructor. So our constructor எப்படி execute ஆகுது? In inherited order, one by one executed when derived object is created. Destructor are executed in reverse order. That means derived to base, அங்க base to derived. அதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். The derived class, when the object of the derived class expires first, அதான் first expire ஆகறனால first derived class execute ஆகுது. சோ இத பேஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. இதுதான் நம்மளுக்கு முக்கியமான பாயிண்ட்ஸ், ஹைலைட் ஆன பாயிண்ட்ஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. Constructors are executed in the order of inherited class, that is from base constructor to derived constructors. The destructors are executed in the reverse order. The size of the derived class object is equal to size of all objects of the class members plus size of all data members of the derived class. நம்ம ஃபர்ஸ்ட் டாபிக்லயே சொல்லிட்டோம். நம்ம ஒரு கிளாஸ் ஆப்ஜெக்ட்னுடைய சைஸ் என்ன அப்படின்னா, எல்லா டேட்டா மெம்பருடைய சைஸ் என்னவோ அதுதான். ஆல் சைஸ் ஆஃப் ஆல் டேட்டா மெம்பர்ஸ் ஆஃப் பேஸ் கிளாஸ், டெரைவ்டு கிளாஸ் ரெண்டும் சேர்ந்ததுதான் வந்து சைஸ் ஆஃப் டெரைவ்டு கிளாஸ்னுடைய ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கோம். ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு கிளாஸ்ல இருக்கும்போது நம்ம என்ன பண்ணோம், அதனுடைய சைஸ் இஸ் ஈக்குவல் டு இண்டிவிஜுவல் டேட்டா மெம்பர்ஸ் சைஸ் என்னவோ அதனுடைய சம்னு பார்த்தோம். இப்போ ஓன் மெம்பர்ஸ் பிளஸ் இன்ஹெரிட்டட் மெம்பர்ஸ் ரெண்டுனுடைய சைஸும் சேர்த்தது தான் டெரைவ்டு கிளாஸ் ஆப்ஜெக்ட்னுடைய சைஸ். இது ரொம்ப முக்கியம். 1 மார்க் 2 மார்க்ல கேட்பாங்க. சரி, இதுக்கு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் நம்ம கிளாஸ் ஏ அப்படின்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கிறோம். இந்த கிளாஸ் ஏல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு கன்ஸ்ட்ரக்டர் இருக்கு. அது கன்ஸ்ட்ரக்டர் ஆஃப் ஏ அப்படின்னு ஒரு மெசேஜ் கொடுக்குது, அவ்வளவுதான். சோ ஏல இருந்து ஆப்ஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா இந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகிறதுனால இந்த மெசேஜ் மட்டும் அவுட்புட்டா கிடைக்கும்.
தென் சிமிலர்லி நம்ம பீங்கிற கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கிறோம். இந்த பீங்கிற கிளாஸ்லயும் அதே மாதிரி தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பீங்கிற கிளாஸ்ல இருந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது கன்ஸ்ட்ரக்டர் பி அப்படின்னு ஒரே ஒரு மெசேஜ் நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி சி அப்படிங்கிற கிளாஸும் நம்ம ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கிறோம். இங்கேயும் நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, சிங்கிற கிளாஸ்ல இருந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது கன்ஸ்ட்ரக்டர் ஆஃப் சி அப்படிங்கிற ஒரு மெசேஜ் ஆட்டோமேட்டிக்கா எக்ஸிக்யூட் ஆகும். தென் வேற எந்த இதுலயும் நம்ம இது எல்லாமே தனித்தனி கிளாஸா இருக்கு. இப்ப நம்ம இன்ஹெரிட் பண்ணல, ஆல் ஆர் ஸ்டாண்டலோன் கிளாஸஸ். சோ இப்ப ஏல இருந்து நான் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, கன்ஸ்ட்ரக்டர் ஆஃப் ஏ அப்படிங்கிற மெசேஜ் மட்டும் தான் நம்மளுக்கு கிடைக்கும். நீங்க இதை செக் பண்ணி பார்க்கலாம். இப்ப நீங்க இதை execute, compile and run. What will be the output you obtain? Constructor of A. இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, அடுத்து Bங்கிற கிளாஸ்ல இருந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருந்தா என்ன நடக்குது? அப்ப என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, execute, compile and run. Constructor of B அப்படிங்கிற மெசேஜ் கிடைக்கும். சோ அந்த ரெஸ்பெக்டிவ் கன்ஸ்ட்ரக்டர் மட்டும் தான் எக்ஸிக்யூட் ஆச்சு. இப்ப Cங்கிற கிளாஸ்ல இருந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம். இப்ப என்ன நடக்குது? execute, compile and run. கன்ஸ்ட்ரக்டர் ஆஃப் C மட்டும் கிடைக்குது. இப்ப நாம என்ன பண்றோம்? Bங்கிற கிளாஸ derived கிளாஸா கிரியேட் பண்றோம். அதாவது கிளாஸ் B colon public A. அப்போ derived. அப்ப இது not inherited to derived class, but derived class object is created. First it will execute base constructor, then derived constructor அப்படிங்கறத சொல்லி நாம படிச்சோம். அப்ப நாங்க என்ன பண்றேன் அப்படின்னா, இப்ப நான் என்ன பண்றேன், ஏல இருந்து கிரியேட் பண்ணோம்னா ஒன்னும் நடக்க போறது இல்லை. என்னன்னா ஏங்கிறதுல இருந்து ஒரே ஒரு கன்ஸ்ட்ரக்டர் மட்டும் தான் எக்ஸிக்யூட் ஆகும். எக்ஸிக்யூட், கம்பைல் அண்ட் ரன் என்ன கிடைக்கும்? கன்ஸ்ட்ரக்டர் ஆஃப் ஏ கிடைக்குது. அவ்வளவுதான், வேற எந்த இதுவும் இல்லை. இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, பிங்கிற கிளாஸ்ல இருந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். நவ் வாட் வில் பி தி அவுட்புட் யூ அப்டைன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கன்ஸ்ட்ரக்டர் ஆஃப் ஏ, கன்ஸ்ட்ரக்டர் ஆஃப் பி. ஆனா நான் ஆப்ஜெக்ட் பில இருந்து மட்டும் தான் கிரியேட் பண்ணேன். இது ஸ்டாண்டலோன் கிளாஸா இருக்கும்போது, derived கிளாஸா இல்லாம ஸ்டாண்டலோன் கிளாஸா இருக்கும்போது இந்த கன்ஸ்ட்ரக்டரை மட்டும் தான் எக்ஸிக்யூட் பண்ணுச்சு. ஆனா இதே derived கிளாஸா இருக்கும்போது இந்த derived கிளாஸோட ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது அது என்ன பண்ணுச்சு? பேஸ் கன்ஸ்ட்ரக்டர் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு தென் derived கன்ஸ்ட்ரக்டர் எக்ஸிக்யூட் பண்ணுச்சு. சரி, ஓகே. இப்போ இதை நான் என்ன பண்றேன்னா, மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸா மாத்துறேன். அதாவது பப்ளிக் பி அப்படின்னு, அதாவது ஏ த கிராண்ட் பேரண்ட், அதுல இருந்து ஒரு derived கிளாஸ், அதுக்கு கிராண்ட் சைல்டு கிளாஸ், இப்படி கிரியேட் பண்றேன். அதாவது ஏ கிளாஸ்ல இருந்து பி கிளாஸ் டெரைவ் பண்றேன், பி கிளாஸ்ல இருந்து சி கிளாஸ் டெரைவ் பண்ணிருக்கேன். இப்ப நான் என்ன பண்றேன்? இப்போ ஏல இருந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். அப்ப என்ன ஆகும்? கன்ஸ்ட்ரக்டர் ஆஃப் பேஸ் கிளாஸ் மட்டும் தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஏ மட்டும் தான் எக்ஸிக்யூட் ஆகும். சோ இப்ப பில இருந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். என்ன எக்ஸிக்யூட் ஆகுது? எக்ஸிக்யூட், கம்பைல் அண்ட் ரன். கன்ஸ்ட்ரக்டர் எஃப், கன்ஸ்ட்ரக்டர் ஆஃப் பி. சப்போஸ் நான் இப்ப சி ல இருந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, execute, compile and run. Constructor of A, constructor of B, constructor of C. So மூணு கன்ஸ்ட்ரக்டருமே எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. சப்போஸ் இது derived கிளாஸ் B ல கிரியேட் பண்ணக்குள்ள A ல கிரியேட் பண்ணிருந்தா என்ன ஆகும்? அதாவது B கிளாஸும் A ல தான் கிரியேட் பண்ணிக்கிறோம், C கிளாஸும் A ல தான் கிரியேட் பண்ணிக்கிறோம். இது என்ன இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா ஹைரார்கிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ். ஒரு பேஸ் கிளாஸ் ரெண்டு அல்லது அதுக்கு மேல சப் கிளாஸ் இருந்தா அது ஹைரார்கிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ். இதுக்கு முன்னாடி பார்த்தது மல்டி லெவல். அப்ப ஹைரார்கிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ் இப்ப சீங்கிற கிளாஸ் வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணோம்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்ப ஏ சி மட்டும் தான் இருக்கும். அதாவது கன்ஸ்ட்ரக்டர் ஆஃப் ஏ, கன்ஸ்ட்ரக்டர் ஆஃப் சி, பிகாஸ் சி derived கிளாஸ் இஸ் ஆல்சோ derived from ஏ. அப்ப ஏக்கு பி கிளாஸ் இருக்கு, ஏக்கு சி கிளாஸ் இருக்கு. அப்ப பிங்கிறது பிக்கு சிக்கு சம்பந்தமே கிடையாது. அதனால கன்ஸ்ட்ரக்டர் ஆஃப் ஏ தென் கன்ஸ்ட்ரக்டர் ஆஃப் சி மட்டும் எக்ஸிக்யூட் ஆகுது. இப்ப இதை நம்ம B ல இருந்து உருவாக்கி இருந்தா மட்டும்தான் கன்ஸ்ட்ரக்டர் ஆஃப் ஏ, கன்ஸ்ட்ரக்டர் ஆஃப் பி, கன்ஸ்ட்ரக்டர் ஆஃப் சி. சோ அப்ப நம்மளுக்கு என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, கன்ஸ்ட்ரக்டர்ஸ் ஆர் எக்ஸிக்யூட்டட் இன் இன்ஹெரிட்டட் ஆர்டர். ஏ ல இருந்து சி, அவ்வளவுதான். ஏ ல இருந்து பி உருவாக்கப்பட்டிருக்கு. ஆனா நம்ம ஆப்ஜெக்ட் சி ல இருந்து தான் கிரியேட் பண்ணிக்கிறோம். இதே நம்ம B ல இருந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருந்தோம்னா இப்ப என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எக்ஸிக்யூட், கம்பைல் அண்ட் ரன். ஏபி மட்டும்தான் வரும். சோ எந்த இன்ஹெரிட்டன்ஸ் ஆர்டரோ அதே ஆர்டர்ல கன்ஸ்ட்ரக்டர்ஸ் ஃப்ரம் பேஸ், அப்பர் மோஸ்ட் பேஸ்ல இருந்து பாட்டம் மோஸ்ட் derived வரைக்கும் வரும். 1 by 1 வரும்.
தனியா அதுக்கு சம்பந்தம் இல்ல இன் பிட்வீன்ல சம்பந்தம் இல்லாத கிளாஸஸ் வர்றதுக்குள்ள நம்ம அது ஒன் பை ஒன்னா ஹைரார்க்கியா வர்ற கிளாஸ் உடைய கன்ஸ்ட்ரக்டர்ஸ் மட்டும் பேஸ் டெரைவ்ட் எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்ப இதே கிளாஸஸ்க்கு டெஸ்ட்ரக்டார்ஸும் இருந்துச்சுன்னா எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது? ஃபார் எக்ஸாம்பிள் இதே கிளாஸுக்கு டெஸ்ட்ரக்டார்ஸ் இருக்கு. டெஸ்ட்ரக்டார்ஸ் என்ன எப்படி இருக்கும்? வித் டில்டு சிம்பிளோட இருக்கும். வித் டில்டு சிம்பிளோட இருக்கும். சோ இந்த டெஸ்ட்ரக்டார்ஸ் எல்லா கிளாஸ்க்குமே இருக்கு அப்படின்னு நம்ம வச்சுக்குவோம். அப்ப என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பி 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 அதே மாதிரி சி இங்க கன்ஸ்ட்ரக்டார்னே இருக்கு. இதெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா டெஸ்ட்ரக்டார். இப்ப நாம என்ன பண்ணிக்கலாம்? இதை சேவ் பண்ணி இப்ப நாம கிளாஸ் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணலாம். இப்ப ஏல இருந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண என்ன நடக்கும்? இங்க என்ன டைப் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் கிரியேட் ஆயிருக்கு? கிளாஸ் ஏ தனி கிளாஸ், கிளாஸ் பி ஏல இருந்து உருவாக்கப்பட்டிருக்கு, கிளாஸ் சி ஏல இருந்து உருவாக்கப்பட்டிருக்கு, அல்லது இது பி ல இருந்து உருவாக்கப்பட்டிருக்கு. இது மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸா வச்சுக்கணும். இப்ப ஏல இருந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணா கன்ஸ்ட்ரக்டர் ஆஃப் ஏ, டெஸ்ட்ரக்டர் ஆஃப் ஏ, அவ்வளவுதான். ஏன்னா ஆப்ஜெக்ட் பர்த் ஆகும் போது அப்பவே டெத்தும் ஆயிருது, அதோட ப்ரோக்ராம் முடிஞ்சது. சோ அப்ப என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கம்பைல் அண்ட் ரன் பண்ணீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டர் ஆஃப் ஏ, டெஸ்ட்ரக்டர் ஆஃப் ஏ, அவ்வளவுதான் முடிஞ்சது. இதே பி ல இருந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கும் போது எப்படி எக்ஸிக்யூட் ஆகும்னு பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டர் ஆஃப் ஏ, தென் கன்ஸ்ட்ரக்டர் ஆஃப் பி, அதுக்கப்புறம் டெஸ்ட்ரக்டர் ஆஃப் பி, டெஸ்ட்ரக்டர் ஆஃப் ஏ வரும். ஏன்னா ரிவர்ஸ் ஆர்டர்ல எக்ஸிக்யூட் ஆகும்னு சொல்லிக்கிறோம். அப்ப அது கரெக்டா நடக்குதா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா செக் பண்ணீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டர் ஆஃப் ஏ, கன்ஸ்ட்ரக்டர் ஆஃப் பி, அப்புறம் டெஸ்ட்ரக்டர் ஆஃப் ஏ, டெஸ்ட்ரக்டர் ஆஃப் பி, டெஸ்ட்ரக்டர் ஆஃப் ஏ, ரிவர்ஸ் ஆர்டர்ல நம்மளுக்கு ஒன் பை ஒன்னா கிடைச்சிருக்கு. சப்போஸ் மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸா இருக்கு. இப்போ ஏல இருந்து பி கிரியேட் பண்ணிக்கிறாங்க, பி ல இருந்து சி கிரியேட் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஆப்ஜெக்ட் நான் சி ல இருந்து கிரியேட் பண்றேன். அப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எக்ஸிக்யூட் கம்பைல் அண்ட் ரன். கன்ஸ்ட்ரக்டர் ஆஃப் ஏ, கன்ஸ்ட்ரக்டர் ஆஃப் பி, கன்ஸ்ட்ரக்டர் ஆஃப் சி, டெஸ்ட்ரக்டர் ஆஃப் சி, டெஸ்ட்ரக்டர் ஆஃப் பி, டெஸ்ட்ரக்டர் ஆஃப் பி. எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எந்த ஸ்கோப்ல இருந்து அது வெளியில வருது அப்படின்னா இந்த சிங்கிற ஸ்கோப்ல இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் மறுபடியும் இந்த ஆப்ஜெக்டுடைய மெம்பர்ஸ் டெலிட் பண்ணும், மறுபடியும் இந்த ஆப்ஜெக்டுடைய மெம்பர்ஸ் டெலிட் பண்ணும். சோ அதனால ரிவர்ஸ் ஆர்டர்ல தான் டெஸ்ட்ரக்டர்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். சோ கன்ஸ்ட்ரக்டர்ஸ் ஆர் எக்ஸிக்யூட்டட் இன் இன்ஹெரிட்டட் ஆர்டர் 1 by 1. Destructors are executed in reverse order 1 by 1. That is from base to derived and derived to base respectively. But both are not inherited to derived classes. But derived class object is created, the execution is like that. அப்படிங்கறத நம்ம ஞாபகம் வச்சுக்கோங்க. எதுவுமே இன்ஹெரிட் ஆகாது. இந்த பப்ளிக் மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் மட்டும். சோ பிரைவேட் எப்பவுமே நெவர் இன்ஹெரிட்டட் டு டெரைவ்ட் கிளாஸஸ் அப்படிங்கிற மாதிரி தான் பப்ளிக்ல ஸ்பெஷல் மெம்பர் ஃபங்க்ஷன் இருக்கக்கூடிய கன்ஸ்ட்ரக்டர்ஸ் அண்ட் டெஸ்ட்ரக்டர்ஸும் நெவர் இன்ஹெரிட்டட் டு derived classes, but executed first when derived class object is created, that is from base to derived, and derived to base destructors are executed, that is in reverse order. அப்படிங்க நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சோ இப்போ இதையும் நான் என்ன பண்றேன் அப்படின்னா சி ல இருந்து derived class, அதாவது ஏ ல இருந்து கிரியேட் பண்றேன். சோ ஏ ல இருந்து பி, அதே மாதிரி ஏ ல இருந்து சி கிரியேட் பண்றேன். அப்ப ஏ பி க்கு ரிலேஷன்ஸ் இருக்கு, ஏ சி க்கு ரிலேஷன்ஸ் இருக்கு, பி க்கு சி க்கு எந்த ரிலேஷன்ஷிப்புமே இல்ல. சோ இது ஹைரார்க்கியல் இன்ஹெரிட்டன்ஸா இருக்கு. இப்ப சி ல இருந்து கிரியேட் பண்ணா என்ன ஆகும்? கன்ஸ்ட்ரக்டர் ஆஃப் ஏ, கன்ஸ்ட்ரக்டர் ஆஃப் சி, தென் டெஸ்ட்ரக்டர் ஆஃப் சி, டெஸ்ட்ரக்டர் ஆஃப் ஏ அப்படிங்கிறது நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். இது நீங்க எக்ஸிக்யூட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த விஷயம் கன்ஸ்ட்ரக்டர் ஆஃப் ஏ, கன்ஸ்ட்ரக்டர் ஆஃப் சி, டெஸ்ட்ரக்டர் ஆஃப் சி, டெஸ்ட்ரக்டர் ஆஃப் ஏ அப்படிங்கிறது. சோ கன்ஸ்ட்ரக்டர் டெஸ்ட்ரக்டர் எக்ஸிகியூஷன் பொறுத்தளவுக்கு பேஸ் டு டெரைவ்ட் எக்ஸிக்யூட் ஆகும். என்ன டைப் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸோ அந்த பொறுத்து from base class to derived class execute ஆகும். So types of inheritance பொறுத்து derived to base execute ஆகும். destructors எல்லாம் ரெண்டுமே inherit ஆகாது அப்படிங்கிற விஷயத்தை நாம என்ன பண்ணிக்கணும் தெளிவா இந்த அவுட்புட்ல இருந்து நாம தெரிஞ்சுக்கலாம். சோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமோட எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொல்லி கேட்டா இந்த மாதிரி நீங்களே ஓன் எக்ஸாம்பிள் எழுதலாம். அல்லது புக்ல ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்க? பேஸ் அப்படிங்கிற பேர்ல ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கிறாங்க.
இந்த பேஸ்ங்கிற கிளாஸ்ல இருக்கக்கூடியது பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டர் ஆஃப் பேஸ் கிளாஸ், அதே மாதிரி டெஸ்ட்ரக்டர் ஆஃப் பேஸ் கிளாஸ். நான் ஏ பி சின்னு வச்சுக்கிட்டேன், இங்க அவ்வளவுதான் பேஸ்னு வச்சுக்கிட்டாங்க. இங்க டிரைவ்டுன்னு இருக்கு. அப்ப இங்க என்ன ஆகுது, டிரைவ்டுக்கு பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டர் ஆஃப் டிரைவ்டுன்னு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் இருக்கு, டெஸ்ட்ரக்டர் ஆஃப் டிரைவ்டுன்னு ஒரு டெஸ்ட்ரக்டர் இருக்கு, அவ்வளவுதான். பட் டிரைவ்டு 1 இருக்கு, அது டிரைவ்டு கிரியேட் பண்ணிக்கிறாங்க. அப்ப டிரைவ்டு 1க்கு கன்ஸ்ட்ரக்டர் எக்ஸிக்யூட் ஆகும்போது கன்ஸ்ட்ரக்டர் ஆஃப் டிரைவ்டு 1, டெஸ்ட்ரக்டர் எக்ஸிக்யூட் ஆகும்போது டெஸ்ட்ரக்டர் ஆஃப் டிரைவ்டு 1 இருக்கு. இப்ப இங்க பாத்தீங்கன்னா என்ன டைப் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் இருக்கு, முதல்ல பேஸ் கிளாஸ், ஸ்டாண்டர்ட் கிளாஸ், அதுல இருந்து உருவாக்குறது தான் டிரைவ்டு. அந்த டிரைவ்டுல இருந்து உருவாக்குறது தான் டிரைவ்டு 1 அப்படின்னு இருக்கு. சோ அப்ப எப்படி இருக்குன்னா இது மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸா இருக்கு. பேஸ்ல இருந்து டிரைவ்டு, டிரைவ்டுல இருந்து டிரைவ்டு 1 உருவாக்கப்பட்டிருக்கு. சோ இங்க டிரைவ்டு 1ல இருந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றாங்க. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டர் ஆஃப் பேஸ், கன்ஸ்ட்ரக்டர் ஆஃப் டிரைவ்டு, கன்ஸ்ட்ரக்டர் ஆஃப் டிரைவ்டு 1, அதே டெஸ்ட்ரக்டர் எந்த ஆர்டர்ல எக்ஸிக்யூட் ஆகும், டெஸ்ட்ரக்டர் ஆஃப் டிரைவ்டு 1, டெஸ்ட்ரக்டர் ஆஃப் டிரைவ்டு, டெஸ்ட்ரக்டர் ஆஃப் பேஸ் அப்படிங்கிற அவுட்புட் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த ஆர்டர் தான் இங்க எக்ஸாம்பிள் பிளஸ் அவுட்புட் எழுதிருக்காங்க. சோ இந்த ப்ரோக்ராம் தான் எனக்கு ஈஸியா இருக்கு அப்படின்னா நீங்க எக்ஸாம்பிள் வித் அவுட்புட் இந்த ப்ரோக்ராம் எழுதலாம். இல்ல அப்படின்னா நீங்க நம்ம எழுதுன மாதிரியும் இந்த ப்ரோக்ராம் எழுதி ஏபிசின்னு எழுதி நீங்க அவுட்புட் எழுதலாம். பட் பாட்டம் மோஸ்ட் டிரைவ்டு கிளாஸ்ல இருந்தா ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அவுட்புட் எழுதணும். நீங்க நிறைய ப்ரோக்ராம் எக்ஸாம்பிள் எழுத முடியாது, என்ன டைப் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ்னாலும் போடுங்க. பட் பாட்டம் மோஸ்ட்ல டிரைவ்டு கிளாஸ் உடைய பாட்டம் மோஸ்ட் கிளாஸஸ்ல என்ன கிளாஸோ அந்த கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி நீங்க அந்த அவுட்புட் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. 3 கிளாஸ் தான் இருக்கணுங்கிறது கூட இல்ல, 3 கிளாஸ் இருக்கிறது பெஸ்ட், 2 கிளாஸ் இருந்தா கூட கரெக்ட் தான். ஓகேவா? சோ இதுல இருந்து 5 மார்க் क्वेश्चंस, 1 மார்க் क्वेश्चन, 2 மார்க் क्वेश्चन, 3 மார்க் क्वेश्चन கேட்பாங்க. என்ன கேட்பாங்க, constructors and destructors, how constructors and destructors are inherited to derived classes, how constructors and destructors are executed in derived classes when derived class object is created. Then அதுக்கப்புறம் என்ன கேட்கலாம், explain with example. அப்ப நீங்க இந்த பாயிண்ட்ஸ், இந்த சாம்பிள் ப்ரோக்ராம் அவுட்புட் எல்லாமே இருந்ததுன்னா அது 5 மார்க் क्वेश्चन ரொம்ப ரொம்ப ஈஸி. டைப்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸும் கன்ஸ்ட்ரக்டர்ஸ் அண்ட் டிஸ்ட்ரக்டர் எக்ஸிகியூஷனும் ரொம்ப ரொம்ப இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கறதுல ரொம்ப ரொம்ப வெரி ஈஸியஸ்ட் 5 மார்க் क्वेश्चन, ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லா தரவா நீங்க ஒர்க் பண்ணி பார்த்துக்கங்க. அடுத்து ஒரே ஒரு டாபிக் இருக்கு, ஓவர் ரைடிங் ஆர் ஷேடோவிங் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கு. இதை நாம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். சேம் நேம்ல 2 கிளாஸ்லயும் மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் வரும்போது அது எப்படி ஓவர் ரைடிங் அல்லது ஷேடோவிங் பண்ணுது அப்படிங்கறது அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். Okay students, be safe, stay healthy, stay home, have a nice day. Thank you, bye.